உங்கள் தங்க நகையை அதிக விலைக்கு விற்கவும் மற்றும் அடகில் இருக்கும் தங்க நகையை மீட்டெடுத்து அதிக விலைக்கு விற்கவும் உடனே அணுகவும் பிரைம் கோல்டு ஹப் 9840551787. தேவையற்ற முடியை அகற்றி பொலிவான சருமத்தை பெற்றிட வி கேர் அட்வான்ஸ்டு லேசர் ஹேர் ரிமூவல். புக் யுவர் அப்பாயின்மெண்ட் 7075627444. இருக்கிறதுலே ரொம்ப சென்சிட்டிவான ஸ்கின் கேட்டிங்கன்னா அது ஃபேஸ். ஃபுல்லாக இந்த இடத்துல ரத்தமே கட் ஆகிடும். டோட்டலாக நம்ம ஃபோன் இங்கே வைக்கிறோம், இங்கே இருக்கிறது தான் ஃபுல்லாக ரத்த நாளுங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அம்புன்னு ஒரு பெயின் இருக்கும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு அம்புன்னு ஒரு பெயின் இருக்கும், இதெல்லாம் பாயிண்ட். இந்த அக்கு அதுக்கப்புறம் இங்கே 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 மெயின் இன்க்ரீடியன்ஸ் வந்து கேட்டிங்கன்னா மகிழம்பூ. பெஸ்ட்டு ஃபார் ஸ்கின். எல்லா ஸ்கின்னும் ஆயிலாக இருக்கட்டும், ட்ரையாக இருக்கட்டும், இல்லை வந்து பார்த்தீங்கன்னா அலர்ஜி ஸ்கின்னாக இருக்கட்டும், அலர்ஜி இருந்தாலும் சரியாக்கும். அலர்ஜியே இருந்தாலும் இது சரி பண்ணக்கூடியது தான் மகிழம்பூ. ஸோ அது எல்லாத்துக்குமே நேச்சுரலாக மனிதனாக பிறக்கப்பட்ட எல்லாத்துக்குமே இந்த ஸ்கின்னுக்கு சூப்பராகும் மகிழம்பூ. ஆலிவ் ஆயில் வந்து எல்லா ஸ்கின்னுக்கும் பெஸ்ட்டு. என்றைக்குமே சொல்கிறேன், எந்த ஒரு கெமிக்கல் ப்ராடக்டாக இருந்தாலும் சரி, இல்லை இந்தியன் ப்ராடக்டாக இருந்தாலும் சரி, ஃபேஸில் போடும்போது இந்த ஒரு ஓரத்தில் செக் பண்ணிக்கிறது நல்லது. நிறைய இந்த ட்ரிங்க், ஹெல்த் ட்ரிங்க் எல்லாம் வந்து க்ளோயிங் ஸ்கின்னுக்கு குடிங்க அப்படின்றத சொல்கிறாங்க. அந்த மாதிரி ஏதாவது ஒரு ட்ரிங்க் நீங்கள் சொல்லுங்கள். ரெண்டு சொல்லலாம், இதே மிக்ஸ் பண்ண வேண்டாம். எப்படி கேட்டிங்கன்னா கேரட், விட்டமின் சி ரொம்ப ரொம்ப முக்கியம். இது எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான். ஹாய், ஹலோ, வணக்கம். ஆதின் ஆரோக்கியம் வியூவர்ஸ், நான் உங்கள் நினைச்சா சுவாமிநாதன். நம்மளோட சேனலில் இன்னைக்கு என்ன டாபிக் பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, இந்த ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் அண்ட் இதுக்கு ஒரு சொல்யூஷன். என்ன மாதிரியான ஸ்கின் ப்ராப்ளம்ஸ்லாம் இன்னைக்கு நிறைய பேருக்கு இருக்குது அப்படின்னா, இந்த பிக்மெண்டேஷன், கரும்புள்ளிகளாக இருக்கட்டும், டார்க் சர்க்கிள்ஸாக இருக்கட்டும், இந்த ஓப்பன் போர்ஸ், இந்த ஸ்கார்ஸ் வந்துட்டு அதுக்கப்புறம் எனக்கு போகிறதே இல்லை அப்படின்னு நிறைய பிரச்சனைகள் இன்னைக்கு ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் உள்ள தான் வருது. ஸோ இந்த ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் எல்லாத்துக்கும் என்ன மாதிரியான நேச்சுரல் ரெமடிஸ் இருக்குது, எப்படிலாம் நம்ம இதை கியூர் பண்ணலாம் அப்படின்ட்டு இன்னைக்கு டாக்டர் மாயன் செந்தில் நம்ம கிட்ட பேச போகிறாரு. ஸோ நம்ம நிறைய டைம் வேஸ்ட் பண்ணாமல் அவர்கிட்ட போய் பேசலாம் வாங்க. ஸோ வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார்? நல்லா இருக்கேம்மா. ஸோ இந்த ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா நிறைய வகைகள் இருக்கு. இப்போ நான் சொன்ன மாதிரி கரும்புள்ளிகள் இருக்கு, ஸ்கார் மார்க்ஸ் இருக்கு, அப்புறம் இந்த ஓப்பன் போர்ஸ் அப்படின்றத சொல்றாங்க. டார்க் சர்க்கிள்ஸ் வந்து இன்னைக்கு நிறைய பேருக்கு இருக்கு. ஈவன் நான் 8 to 9 hours வந்து தூங்குறேன், அப்பயும் எனக்கு டார்க் சர்க்கிள்ஸ் இருக்கு அப்படின்னு நிறைய பேர் கம்ப்ளைண்ட் சொல்றாங்க. ஸோ இது எல்லாத்துக்கும் என்ன சார் சொல்யூஷன்? சூப்பர் சொல்யூஷன். அதாவது நம்ம முன்னோர்கள் கொடுத்தது அற்புதமாக இருக்குது. ஏன் இது வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்கன்னா சன் டான் ஆகுது. மேக்ஸிமம் வந்து இந்த ஷூட்டிங்கில் இருக்கிறவங்க, அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா வெயிலே நடக்கிறவங்க, மேக்ஸிமம் இந்த மார்க்கெட்டிங் பீப்புள்ஸ், அது ஃபீமேல் மேல் 2 பேருமே போகிறாங்க. இப்போலாம் ரொம்ப அதிகமாக இருக்காங்க. ஸோ இது ஒன்று. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த டீனேஜில் அடுத்த ஸ்டேஜ் வரும்போது பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக செய்யக்கூடிய ஒரு பெரிய தவறு நகத்துக்கும் தோலுக்கும் மிகப்பெரிய இணைவு. எப்போ நகத்தை போட்டு நோண்டி பார்த்தீங்கன்னா அந்த குழி ஆக்கிடுவாங்க, நோண்டி குழி ஆக்கிடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதை க்ளோஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இன்னும் ஸ்கின்னை டேமேஜ் பண்ணுவாங்க, கெமிக்கலைஸ் பண்ணிட்டு. ஸோ பார்த்தீங்கன்னா டெம்பரரியாக ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் உள்ளார வந்து பார்த்தீங்கன்னாக்கா டோட்டலாகவே இருக்கிறதுலே ரொம்ப சென்சிட்டிவான ஸ்கின் கேட்டிங்கன்னா அது ஃபேஸ். இப்போ அதை போய் நம்ம பண்ணும்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ரிஸ்க் எடுக்கக்கூடாது. ஸோ அதனால் இது எந்த ப்ராப்ளம் நீங்கள் சொல்லிட்டு இருந்த வரிசைப்படுத்திக்கிட்டு இருந்த இந்த கருமலையம், நீங்கள் ஃபுல்லாக மொபைல் பார்க்குறது, ஃபுல்லாக இந்த இடத்துல ரத்தமே கட் ஆகிடும். டோட்டலாக நம்ம ஃபோன் இங்கே வைக்கிறோம், இங்கே இருக்கிறது தான் ஃபுல்லாக ரத்த நாளுங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அம்புன்னு ஒரு பெயின் இருக்கும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு அம்புன்னு ஒரு பெயின் இருக்கும், இதெல்லாம் பாயிண்ட். இந்த அக்கு அதுக்கப்புறம் இங்கே 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 இந்த 3மே மிக முக்கியமான ஒரு புள்ளி. அதுதான் டேமேஜ் ஆகும். அது சன் டர்ன் ஆகிறது பார்த்தீங்கன்னா அது அங்கே வந்து யூவி அடிக்கும் பொழுது என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக மூஞ்சி கருத்துரும். இது ஒன்று. அடுத்தது வந்து கெமிக்கல் ப்ராடக்ட்ஸ். சீக்கிரமாக நான் வந்து இருக்கிற அழகு வந்து ரொம்ப ரொம்ப சூப்பர். அதான் சார், மெய் அழகு உள்ளொளி பெருக்கி வெளியொலி பெருக்கணும்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி உள்ள சாப்பிட்ற சாப்பாடு வந்து கெமிக்கல் இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக ரிஃப்ளெக்ஷன் வெளியில் இருக்கிறது என்ன பண்ணும், டல்லாகும். ஸோ நமக்கு இயற்கையாகவே கொடுத்த ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, கண்ணுலேருந்து வரக்கூடிய ஒரு எனர்ஜி, ஒரு அட்ராக்ஷன். ஃபேஸ்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு அட்ராக்ஷன் வரும். இதைத்தான் ஸ்க்ரீன் போட்டு முடிச்சிடறாங்க. அப்போ என்ன ஆகுது, கரையாயிடுது. கரையை தேய்க்கிறேன்ட்டு இன்னும் மேலும் கரையாக்குறாங்க. ஸோ நோண்டி விட்டுறாங்கன்னு சொல்ல வரேன். ஸோ இதெல்லாம் வந்து பார்க்குறதுக்கு இந்தியன் ரெமடி. அதை நம்ம முன்னோர்கள் சொன்னது சூப்பர். அதாவது மகிழம்பூ, அதாவது சொன்ன உள்ளம் மகிழ இருந்தால் அத்தனை, அதாவது உள்ளொளி பெருக்கி. அப்போ பேர்லேயே இருந்து அவ்வளோ வச்சுருக்காங்க மகிழம்பூ. அது மகிழ்விக்கும் மகிழம்பூ, பூலங்கிழங்கு, இன்னும் நிறையா இருக்குது. இந்த 2வே போதுமான விஷயம் தான். அதில் சந்தனம் சேர்த்துக்கிறது இதெல்லாம் வந்து தனிப்பட்ட ஒரு விஷயம். ஆனால் மெயின் இன்க்ரீடியன்ஸ் வந்து கேட்டிங்கன்னா மகிழம்பூ. பெஸ்ட்டு ஃபார் ஸ்கின். எல்லா ஸ்கின்னும் ஆயிலாக இருக்கட்டும், ட்ரையாக இருக்கட்டும், இல்லை வந்து பார்த்திங்கன்னா அலர்ஜி ஸ்கின்னாக இருக்கட்டும், இது அலர்ஜி இருந்தாலும் சரியாக்கிடும். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, போட்டோன்னே எனக்கு இது அலர்ஜி ஆகிடுச்சு. அலர்ஜியே இருந்தாலும் இது சரி பண்ணக்கூடியது தான் மகிழம்பூ. ஸோ அது எல்லாத்துக்குமே நேச்சுரலாக மனிதனாக பிறக்கப்பட்ட எல்லாத்துக்குமே இந்த ஸ்கின்னுக்கு சூப்பராகும் மகிழம்பூ. ஸோ இது ஒரு பார்ட். ஸோ 2மே மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். இதில் வந்து நம்ம வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு தண்ணிலையோ இல்லை பன்னீர்லையோ பால்லையோ நம்ம மிக்ஸ் பண்ணி ஒரு 1/2 hour கழிச்சு வாஷ் பண்ணி பாருங்கள், நம்ம ஃபேஸ் தானே அப்படின்னு தெரியும். அந்தளவுக்கு இமீடியட் ரிசல்ட் கொடுக்கறது தான் மகிழம்பூ, இந்த பூலங்கிழங்கும். ஸோ இதை தாண்டி நிறைய டிப்ஸ் இருக்குது. பட் இது 2மே போதுமான விஷயம்தான். அதனால் இதில் நான் சொல்கிறேன். ஸோ நம்மளுடைய டார்க் சர்க்கிள்,
அதை பார்த்தீங்கன்னா சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கருப்பாகவே இருக்கும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, ஏன்னா ஃபோன் வச்சு பேசுனது இல்லைனா அந்த அந்த யூவியை நேராக நெத்திலே பட்டு இருக்கும். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்க ஏதாவது பார்த்தீங்கன்னா ஸ்க்ராட்ச் பண்ணியிருந்திருப்பாங்க, இல்லைனா அடிபட்டிருக்கும், அந்த தழும்பு இருக்கும், அதையும் சரி பண்ணணும். இன்னும் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஆயில் பக்கம் அப்படி போனோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ஆலிவ் ஆயில் வந்து எல்லா ஸ்கின்னுக்கும் பெஸ்ட்டு. சார் எனக்கு வந்து எண்ணெய் ஊற்றுது சார், நான் எப்படி ஆலிவ் ஆயில் போடுறது? ஒன்றுமே இல்லை, ஒரு காட்டன் துணி ஃப்ரெஷ்ஷாக எடுத்துக்கோங்க, லைட்டாக ஒரு ஆயில் போட்டு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு நீங்கள் அதை தொடச்சா போதும். துடைக்கிறேன்னு சொல்லிட்டு போய் சில பேர் வேகமாக ஆயிலை துடைப்பாங்க, அதுவும் வந்து ஸ்கின்னை வந்து பர்ன் பண்ணிடும். நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக சொல்ல போனால் நம்ம ஹீட்லேயே இழுத்துருவோம், பட் இருந்தாலும் நம்ம வந்து அழகாக எடுத்துகிட்டு நீங்கள் வாஷ் பண்ணால் போதுமான விஷயந்தான். அதுவும் சியாக்காய் போட்டுக்கோங்க. சியாக்கான்னா நான் சொல்கிறது உசிலம் பொடி, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. உசிலையும் பொடிங்கிறது நீங்கள் வந்து நாட்டு மருந்திலே கிடைக்கிது. தலைக்கு தானே சார் யூஸ் பண்ணுவாங்கன்னு கேட்பாங்க. தலைங்கிறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா உடம்போட சூடு குறைஞ்சிட்டாலும் ஆட்டோமேட்டிக்காக பிரைட்டன் ஆகிடும் ஸ்கின். ஸோ அப்போ தலையில் வந்து போட ஆரம்பித்தாங்க, அது எல்லா உடம்புக்கே போட்டுன்னு சொல்லிட்டு கொஞ்சோண்டு உசிலம்படி, கொஞ்சோண்டு நீங்கள் தண்ணி எடுத்துக்கோங்க, இல்லைன்னா பன்னீர் எடுத்துக்கலாம், கொஞ்சம் நேரம் போட்டுக்கோங்க ஃபேஸில். இது வந்து எந்த விதமான பக்க விலையும் கிடையாது. ஒரு ½ hour கழிச்சு பார்த்தீங்கன்னா ஸ்கின் அவ்வளோ சாஃப்ட்டு. ஸோ ஸ்கேர் போடுறதுக்குலாம் அந்த ரெண்டும் ஸ்கேரு, நீங்கள் சொன்ன மாதிரி கருவளையம், அப்புறம் கோடு, இந்த ப்ரெக்னென்சி ஸ்கேர், இது எல்லாத்துக்கும் அவ்வளோ சூப்பர். ஸோ இதை தாண்டி சாஃப்ட் ஆகணும்ல, இந்த ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டின்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய ஆலிவ் ஆயில் தான் எல்லாத்துக்கும் பொருந்தது. சாஃப்ட்டு, அதாவது நம்ம அடுத்தடுத்த ஏஜுக்கு வரும்போது அது வந்து ஸ்ட்ராங் ஆகும், அந்த சுருக்கம் வரும், ரிங்கிள் வரும், அதெல்லாம் இருக்காது. அதாவது நீங்கள் எனக்கு ஃபுல்லாக போடணும்னாலும் சரி, சண்டேஸ் ஒரு நாளாவது போட்டு, ஆனால் இதை போட்டுட்டு உடனே வெயிலில் போகக்கூடாது, அதுக்கு ஃப்ரீயாக விட்டுறணும், அவ்வளோதான். இதுக்கு ஏதாவது அதுக்கப்புறம் ஏதாவது மேலே போடணுமா? தேவையே இல்லை. அப்படியே ஒரு ஆலிவ் ஆயில் மட்டும் யாரெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க நிற்குது. அந்த பெரிய சீக்ரெட் ஒன்று, இன்னொரு ஆயில் ஒன்று இருக்குது, அதான் வந்து கடுகு ஆயில். இப்போ வண்டியில் போகிறாங்க, அவ்வளோ அழுக்கு உள்ளே இருக்குது, சன் டர்ன் ஆகுது. இதேமாரி பார்த்தீங்கன்னா ஏதாவது வேறு ஏதாவது கெமிக்கல் போட்டு டேமேஜ் ஆன ஸ்கின்னு, அதேமாதிரி உள்ளே இருக்கக்கூடிய அந்த வர்ம புள்ளிகளை தோன்றுறதுன்னு கேட்டிங்கன்னா இந்த மஸ்டர்ட் ஆயில் ஒரு சின்னதாக காட்டன் எடுத்துகிட்டு நீங்கள் எங்கேயா வெளியில் போயிட்டு வந்துட்டிங்கன்னா லைட்டாக நீங்கள் நல்லா ஃபேஸ் வாஷ் கூட பண்ணிக்கோங்க. அப்பா நம்ம ஃபேஸ் ரொம்ப கிளியராக இருக்குது, நம்ம ஸ்கின்னில் பிரச்சனை இல்லை. ஆனாலும் இந்த மஸ்டர்ட் ஆயில் போட்டு லைட்டாக கொஞ்சம் நேரம் ½ hour கழிச்சு எடுத்திங்கன்னா அவ்வளோ அழுக்கு வரும். ஏதோ ஒரு ஃபேஷியல் பண்ணால் எந்த எஃபெக்ட்டுக்கும் அந்த எஃபெக்ட் அப்படியே இருக்கும். இப்போ என்ன அர்த்தம், உள்ளே ஊடுருவி உள்ளே இருக்கக்கூடிய ஸ்கின்னில் இருக்கக்கூடிய டஸ்ட்டு, அதில் கூட மைக்ரோ கிருமிகள் எல்லாத்தையும் கொண்டுடும். ஏன்னா மஸ்டர்ட் ஆயிலுக்கு அவ்வளோ பெரிய விஷயம். அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணும், தோல் சிரிக்க ஆரம்பிக்கும் இல்லையா, அப்போ க்ளோ தானாக வந்து. ஸோ மஸ்டர்ட் ஆயில், சில பேர் கேட்பாங்க, சார் மஸ்டர்ட் ஆயிலையும் நான் அந்த ஆலிவ் ஆயில் ரெண்டாக ஒன்றா கலக்கட்டுமா? இன்றைக்குமே ஒரோடு குணம் இன்னொருத்தோட கலக்கக்கூடாது, அது எண்ணெயில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கும். 1 வீக் நம்ம இந்த ஆலிவ் ஆயில், 1 வீக் மஸ்டர்ட் இப்படி போட்டு வந்தீங்கனாலே அடுத்த வீக்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு க்ளோ இருக்கும். எல்லாரும் கேட்பாங்க என்னமோ பண்ணுறான் அவங்க, நேச்சுரலாக தான் போட நம்ப மாட்டாங்க, ஒரு க்ளோ கிடைக்கும். அதான் சொல்லுங்களேன், வெள்ளையாகிறது ஒன்று, நம்ம ப்ராப்ளம் போன பிறகு இந்த உடம்பு சிரிக்கும் உள்ளம் சிரிக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் இங்கே நடந்திருக்கும். ஏன்னா நம்மளே ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், 2 வாரத்துலேயே நமக்கு வந்து சைக்காலஜிக்கலாக ஏதோ ஒன்று நல்லது ரிசல்ட் கிடைக்குது சந்தோஷப்படுறோம்ல, அது அந்த சந்தோஷம் தனியாக ஒரு மெலனின் உற்பத்தி பண்ணும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா எல்லாத்துக்கும் இந்த ஸ்ட்ரெஸ் தான் காரணம். ஃபஸ்ட் நீங்கள் இந்த சொன்னாலே வெளியில் போகிறது ஒரு காரணம், யூவி பக்கம் இந்த ஃபேஸ் டல்லாகுது, இந்த ஃபேஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், ஸ்கின் சம்மந்தப்பட்ட விஷயம் வரதுனாலே ஆன்சைட்டி, ஸ்ட்ரெஸ், ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு சோகம் இருக்கும். அதை நினச்சி என்ன பண்ணிப்பாங்கன்னா ஸ்கின் ட்ரை, ஏன்னா உள்ள கூட அந்த மெலோனின் அப்படியே சுரக்கிறது நின்றுடும். அதான் சொல்லுவாங்களே, சிரிப்பு இருந்துச்சுன்னா முகம் சிரிப்பாக இருக்குன்னு சொல்லுவாங்களே, காரணம் எந்த அளவுக்கு நம்ம சிரிப்பாக சந்தோஷமாக இருக்கோமோ அப்போ மெலோனினும் நல்லா சுரக்கும். அது எப்போல்லாம் நம்ம டல்லாக ஆகிறோமோ, எப்போல்லாம் அதை போட்டு வருத்துறோமோ, சிஸ்டத்துலேயே இருக்கும், மொபைல்லே இருக்கோம்னா ஃப்ரீக்வன்சி இது அப்படியே குறைச்சிது. ஸோ டோபோமின் பேலன்ஸ் நல்லா இருந்துச்சுனாக்கா இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். ஸோ உடம்புல இருக்கக்கூடிய நிலநீர் அப்படின்னு சொல்லுவாங்க, இன்னொன்று நிலைநீர் சொல்லுவாங்க. நிலைங்கிறது வந்து நம்ம நினைக்கிறத பொறுத்து நடக்கும். அதாவது இந்த ஹாப்பி ஹார்மோன் சொல்லுவாங்கல்ல, இது எல்லாமே இந்த மகிழம்பூவில் நடந்துடும். மகிழம்பூவில் நீங்கள் வந்து அரைச்சி ஸ்மெல் பண்ணி இப்படி பார்த்தீங்கன்னா நம்மளை அறியாமே ஒரு மயக்கம் வரும். சொல்லுவாங்க இல்லையா, கல் குடித்தால் ஒரு மயக்கத்தை விட நீங்கள் போட்டு பேசி பாருங்கள் மயங்காதவர்கள் எவ்வளோன்னு சொல்லுவாங்க. அதேமாதிரி மகிழம்பூவுக்கு கண்டிப்பாக மயங்குவாங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய இந்த உள்ளச்சிரிப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா, உள்ளச்சிரிப்பு, உள்ளுக்குள்ள சிரிப்பு, அதுதான் வந்து உள்ளொளி பெருக்கி வெளியே இருக்கும். அப்போ பாருங்கள், இந்த இதுவே சூப்பரான விஷயங்கள் தான். ஸோ மஸ்டர்ட் ஆயில், அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஆலிவ் ஆயில், இதெல்லாம் வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கூட பண்ணிக்கலாம். அதேமாரி இந்த மகிழம்பூ பூலாங்கிழங்கு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க, அது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ஃபேஸ் பேக் மாதிரி எடுத்தாலே போதுமான விஷயம் தான். ஒரு ½ hour to 1 hour இருந்தாலே போதுமான விஷயம். எல்லாமே என்றைக்குமே சொல்கிறேன், எந்த ஒரு கெமிக்கல் ப்ராடக்டாக இருந்தாலும் சரி, இல்லை இந்தியன் ப்ராடக்டாக இருந்தாலும் சரி, ஃபேஸில் போடும்போது இந்த ஒரு ஓரத்தில் செக் பண்ணிக்கிறது நல்லது. அது வந்து எல்லாத்துக்குமே இருக்கிறது தான். ஏன்னா சில பேருக்கு வந்து பார்த்திங்கனாக்கா இதை நம்ம வந்து அவசரத்துக்கு போட்டுட்டு ஏதோ ஒரு ரீசன்னால, இப்போ பார்த்தீங்கன்னாக்கா கஸ்தூரி மஞ்சள் போடுவாங்க. கஸ்தூரி மஞ்சளில் பின் பேக்கெட்டில் பார்த்தீங்கன்னா இது எரியும், பயப்பட வேண்டாம். ஏன் அப்படின்னா நீங்கள் உங்களோட ஃபேஸில் வந்து கொஞ்சோன்னு மைக்ரோஸ்கோப் வச்சு பாருங்கள், அவ்வளோ பூச்சி இருக்கும். ஐயோ நம்ம மூஞ்சிலே அப்படி இருக்குது அப்படின்னு நினைப்போம், அவ்வளோ இருக்கும். இது எல்லாமே கஸ்தூரி மஞ்சள் வந்து என்ன, ஃபஸ்ட்டு அதில் உள்ள காயங்கள் இருக்கும், ஸ்கேர் இருக்கும், அந்த இடத்துல சின்ன புண்ணு இருக்கும், கண்ணுக்கு தெரியாது, அதில் போட்டோன்னு என்னாக்கும் எரிய ஆரம்பிக்கும். ஸோ அடுத்த 2 தடவை போட்டோம்னா அது சுத்தமாக காணாம போயிடும். ஃபேஸில் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு பொலிவு இருக்கும். ஏன்னா நம்ம தூங்க போகும்போது பார்த்தீங்கன்னா நம்ம தலைவாணியில் படுத்திருக்கோம், அதோட டஸ்ட்டெல்லாம் இங்கே இருக்கும், அது நமக்கு தெரியாது. இந்த இடத்துட்டெல்லாம் அவ்வளோ இருக்கும். ஸோ அதெல்லாம் சேர்ந்து தான் நமக்கு டேமேஜ் பண்ணுறது.
ஸோ இது முக்கியமான விஷயம். அதே மாதிரி கருஞ்சீரக ஆயில் இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த கோடு கலையாத சொல்லுவாங்க இல்லையா, இந்த ஸ்கேர், ப்ரெக்னன்சி ஸ்கேர், சில பேர் குண்டா எடுத்து திருப்பி ஒல்லியாக இருப்பாங்க, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கோடு கோடாக இருக்கும். இந்த வெறும் கரிஞ்சீரக எண்ணெயை மட்டும் போட்டாங்கனாலே போதுமான விஷயம்தான். அதை பற்றி வித்தின் 1 வீக்லலாம் செம்மையாக க்ளோஸ் ஆக ஆரம்பிச்சிருக்கும். அதேமாதிரி தழும்புலாம் உடனே மறையாது, ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்கு ஒரு மசில்ஸ் இருக்கும். எப்போ ஒரு அடிப்பட்ட தழும்பாகுதோ அந்த இடத்துல ரத்த ஓட்டம் இருக்காது, தசை மடிப்புன்னு சொல்லுவாங்க, மடிச்சிருக்கும். இதை சாஃப்ட் பண்ணி உங்கள் ரத்தத்தை போகும்போது அது கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிடும். ஆலிவ் ஆயில் இல்லாட்டா கரிஞ்சீரக எண்ணெயை நம்ம என்ன பண்ணணும், அந்த ஸ்கேரில் லைட்டாக அப்ளை பண்ணிகிட்டே வந்துட்டு கொஞ்சம் ப்ரெஸ் கொடுக்கணும். இப்போ இந்த இடத்துல அடிப்பட்ட தழும்பு இருக்குது, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அம்மா போட்ட தழும்பு இருக்குது, அது சும்மா ஜஸ்ட் லைட்டாக பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா போதும், கொஞ்சம் கொஞ்சமாக மறைஞ்சி அது மேடாக ஆரம்பிச்சிடும் பள்ளத்தெல்லாம். இதெல்லாம் வந்து இந்த ஆயில் பண்ணலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் எப்போ ஃப்ரீயாக இருக்கும்போது அப்போ பண்ணாலே போதுமான விஷயம். இப்போ மேஜர் இன்க்ரீடியன்ஸ் கேட்டிங்கனாக்கா மகிழம்பு. நாங்கள் கண்டுபிடிச்ச, நான் நிறைய ப்ராடக்ட்டில் யூஸ் பண்ணிட்டு இருக்கிற விஷயம், நம்மக்கிட்டே பார்த்தீங்கன்னா நிறைய இது இருக்குது. அதில் வந்து மேஜராக யார் இருப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா மகிழம்பு. ஏன்னா மகிழ வைக்கும். நான் சொன்ன சிரிப்பு அதுக்கான விஷயங்கள். ஸோ ஃபேஷியல் அக்குபஞ்சர்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, இது அவ்வளோ இருக்குது. இது எல்லாத்தையும் தூண்டுதல் பண்ணிவிட்டோம், ஸ்டிமுலேட் பண்ணும்போது மெலோனின் நல்லா இருந்துச்சுன்னா இது எல்லாமே சூப்பராகிடும். ஸோ இப்போ எல்லாமே அவுட் அப்ளிகேஷனில் என்னெல்லாம் எடுத்துக்கணும் அப்படின்றது சொன்னீங்க. இப்போ நிறைய இந்த ட்ரிங்க், ஹெல்த் ட்ரிங்க் எல்லாம் வந்து க்ளோயிங் ஸ்கின்னுக்கு குடிங்க அப்படின்றத சொல்கிறாங்க. அந்த மாதிரி ஏதாவது ஒரு ட்ரிங்க் நீங்கள் சொல்லுங்கள். ரெண்டு சொல்லலாம், இதே மிக்ஸ் பண்ண வேண்டாம். எப்படின்னு கேட்டிங்கன்னா கேரட், விட்டமின் சி ரொம்ப ரொம்ப முக்கியம். இது எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான். இப்போ விட்டமின் சிக்கு என்ன பண்ணுறாங்க, ஒரு டேப்லெட்லாம் மிக்ஸ் பண்ணிலாம் போடுறாங்க ஃபேஸில். அது ஏன் நேச்சுரலாக இருக்க கேரட்டை மிக்ஸ் பண்ணுறாங்கன்னு தெரியல. காலையில் எழுந்திரிச்சு ஒரு டம்ளர் கேரட், அதேமாதிரி ஈவினிங். அடுத்த நாள் பீட்ரூட், ரொம்ப முக்கியமான விஷயம். அடுத்து தக்காளி. இந்த 3 ரொம்ப ரொம்ப பீட்ரூட், கேரட், தக்காளி. இதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் இந்த ஏபிசி எப்படி சொல்லணும் அதே மாதிரி தான் இப்படியும் வரும். இப்படி எடுத்துட்டாங்கனாலே 10 நிமிஷம் மெலோனின் செம்மையாக இருக்கும். இது மட்டும் எடுத்தாலே போதும், உடம்பு குளிர்ச்சியாக இருக்கும், உடலுக்கு நல்லது, அதேமாதிரி ஸ்கின்னுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. உள்ளே போட்டாலும் அப்படி தான், வெளியில் போட்டாலும் அப்படி தான். இது வந்து வெளியில் அப்ளிகேஷன் சில பேர் நிறைய போடுவாங்க, பீட்ரூட்லாம் ஃபேஸில் போட்டிருப்பாங்க. அதை வந்து உள்ளே கொடுத்துட்டா இன்னும் நல்லாயிருக்கும். டபுள் அப்படின்னு சொல்லுவாங்க. நீ மேலே போட்டால் அப்போதைக்கு இந்த அழுக்கு போகும், கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கும். உள்ளே சாப்பிட்டாக்கா அவ்வளோதான் வாரி கொடுக்குமே. ஏன் அதை மிஸ் பண்ணுறாங்க இந்த ஜூஸாக இருக்கிறதுல? ஆனால் 3 ஒன்றா அடிச்சுலாம் எடுக்கக்கூடாது. ஒரு நாள் விட்டு ஒரு நாள், இல்லைன்னா வாரத்துக்கு ஒரு தடவை. இந்த வாரம் ஃபுல்லாக கேரட், அடுத்த வாரம் ஃபுல்லாக இது தக்காளி, அதுக்கப்புறம் பீட்ரூட், இந்த மாதிரி கொண்டு போனாங்கன்னா நல்லது. ஏன்னா ஒரு வாரம் இந்த 7 நாள் கொடுக்கும் பொழுது அது உள்ளே எடுத்து அதோட இது ஃபுல்லாக அப்டேட் பண்ணிக்கும், சத்து நல்லா இருக்கும். இதை நம்ம மிக்ஸ் பண்ணோம்னா அன்றைக்கோட அதோட போயிடும், அது எதை கன்ஃபியூஸ் ஆகிடும். அதனால தான் இந்த மாதிரி டைப்பில் இதுன்னு இல்லை, ஜூஸஸ் எந்த ஒரு மெடிசனாக எடுத்தாலும் இதான் இந்த மாதிரி நம்ம பிரித்து எடுத்துக்கிட்டோம்னா ரொம்ப ரொம்ப நல்லதாக இருக்கும். எதையும் நம்ம மிஸ் பண்ண தேவையில்லை. ஸோ இன்னைக்கு இருக்க இந்த எல்லா ஸ்கின் ப்ராப்ளம்ஸ்க்கும் நிறைய சொல்யூஷன்ஸ் கொடுத்துட்டீங்க. மகிழம்பூ சொல்லியிருக்கீங்க, அதுக்கப்புறம் என்ன மாதிரியான ஆயில் எடுத்துக்கலாம் அப்படின்றத சொன்னீங்க. அண்ட் இன்னைக்கு க்ளோயிங் ஸ்கின்க்கு என்ன மாதிரி ஜூஸ் நம்ம குடிக்கலாம் அப்படின்றத சொன்னீங்க. ஸோ ரொம்ப தெளிவான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். மீண்டும் வேற ஒரு டாப்பிக்கோட சந்திக்கலாம். நன்றி.